வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் டாப். இன்னும் ஒரு 2 நாள்ல நியூ இயர் வரப்போகுது. ஆமா, நம்ம நியூ இயர் வந்துட்டாலே அப்படின்னு ஒரு கேங் கிளம்பும். நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஜிம்முக்கு போய் 31ஆம் நைட்டே ஃபீஸ் கட்டிடுவாங்க. 1ஆம் தேதியில இருந்து போயிடணும். இனி ஆனுவல் பேக் போடுவாங்க. ஆமா, ஆனுவல் பேக் போட்டு ஜிம்முக்காரவங்களுக்கு நல்லா வந்து சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஆனா 2ஆம் தேதிக்கு மேல போக மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு தான் அந்த ஏர் பேக்கே போறது. மாச பேக் போட்டா நம்ம போக மாட்டோம், ஏர் பேக் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயத்துல ஒண்ணுதான் இப்ப நாங்க எடுத்து வந்துருக்கோம். அந்த டாப் 10 கடை இந்த இயர் 2 ஆரம்பிச்சு நியூ இயர் வரப்போது டாப் 5, டாப் 10, டாப் 20, டாப் 100 எதையாச்சும் போடுவாங்க. அது மாதிரி நாங்களா சரி வேற வழியில நாங்க அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 10 ஒரு 10 படங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா நான் போடுறது வந்து டாப் 5 முரட்டு படங்கள். 2024 ரிலீஸ் ஆன மஸ்ட் வாட்ச் முரட்டு படங்கள். அதாவது எப்படி சொல்ற, கதையும் சரி ஸ்கிரீன் பிளேயும் சரி எல்லாமே சூப்பரான படங்கள். ஒரு டாப் 5 போட போறோம். அதாவது ஒரு மீம் ஒண்ணு இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் சொல்லுவார், அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மொமெண்ட் இருந்த படங்கள் எல்லாமே சூப்பரான படங்கள். இன்னொன்னு ஒரு நல்ல இது என்னன்னா, நல்ல படங்கள்லாம் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பண்ணிருக்கு. 2024 அப்படி பரவாயில்ல. அது நீ பண்ணும்போது நமக்கு தான் ஒண்ணு நல்லா நடக்கல. சரி, அது நடந்திருக்கு. நல்ல படங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ் நல்லா பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஒரு டாப் 5 படங்கள் தான் இப்ப நான் சொல்ல போறோம். இது சொல்லி முடிச்சனே கேட்பானுங்க, எங்க ஹீரோ படம் வரல. ஆமா, அவங்களுக்கு டாப் 5 வேர்ல்டு வைட் கிராஸ் மூவி வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். அதுவும் டாப் 5 தான். அடுத்தடுத்து அப்லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த முரட்டு படங்களை ஆமா 2024 ரிலீஸ் ஆன கோலிவுட் முரட்டு படங்கள். இது முழுக்க எங்களோட ஒப்பீனியன். நாங்க பார்த்த படங்கள், எங்களுக்கு எவ்வளவு பிடிச்ச படங்கள் வந்து 2024 ரிலீஸ் ஆன வந்து டாப் 5 ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் எங்களோட ஒப்பீனியன் சொல்லிருக்கோம். உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாப் 5 படங்கள் 2024 உங்க லிஸ்ட்லயும் இந்த படங்கள் இருக்கும், கம்பல்சரி இருக்கும். அதுல 5வது படம் பாத்தீங்கன்னா வாழை. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை. ஒரு நல்ல படம். ஒரு அருமையான வாழ்வியல, அவனோட பயோபிக் தான் அது. ரொம்ப அருமையா இருந்துச்சு. எப்படின்னா அந்த ஊர் மக்களோட கஷ்டங்கள், ஆனா அதை ஜாலியாவும் சொல்லியிருப்பானுங்க. கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா வந்து தியேட்டர்ல வந்து இது கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ஆனா முக்கியமா தியேட்டர்ல வந்து படம் முடிஞ்ச உடனேயுமே எதிர்த்து ஓடலாம் பார்ப்பான். ரிட்டன் பை டைரக்டர் பேர் போட்டோடனே ஓடிடுவானுங்க. ஆனா இதுல என்னன்னா, ரிட்டன் பை மாரி செல்வராஜன் போட்டுட்டு ரிட்டன் டைரக்ஷன் பை மாரி செல்வராஜ் போட்டு அந்த பேரு முடிகிற ஃபுல்லா நம்ம நேம்ல ஓடும் தெரியுமா, அது முடியறது தியேட்டர்ல வந்து குறைஞ்சது பாதி. இப்போ தியேட்டர்ல 300 சீட்டுக்கு 150 பேர் உட்காந்து தியேட்டர் சீனே பாத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு இம்பாக்டா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு இம்பாக்டா இருந்துச்சு. நிறைய செலிபிரிட்டிஸுமே அந்த படம் ஒரு ஆக்டா இருந்துச்சு. பாலா சார், டைரக்டர் பாலா ஒரு டெம்ப்ளேட் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு டெம்ப்ளேட்டாவே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த ஒரு படத்தோட இம்பாக்ட் இருந்துச்சு. நல்ல படம். எனக்கு தெரியவே தெரியாது மாரி செல்வராஜ் வாழைன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பைசன் துருவிக்ரம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். சோ நான் அதுதான் வரும்னு நினைச்சுக்கிட்டு திடீர்னு வாழைன்னா சரி ப்ரொடியூஸ் பண்றாங்களா, மத்த ப்ரொடியூஸ் டைரக்ஷன் எல்லாமே வந்தாங்களா. நல்லா ஒரு செம்ம படம். பெரிய ஆக்டர் வச்சு ஒரு படம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து மாரி செல்வராஜ் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல சக்சஸ் ஆயிருக்காரு. வாழ்த்துக்கள். செம்மையா இருந்துச்சு. ஸோ டாப் 5 அதுல 5th பிளேஸ் வந்து வாழை பை மாரி செல்வராஜ். 4th பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்னண்ணே செல்லண்ணே எப்படி சொல்லலாம், சின்னண்ணே அண்ணன் யாரு? பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அண்ணனோட சின்னண்ணே துப்பாக்கியை வாங்கியவர். அதான் அப்படின்னு நேராக சொல்லிட்டான். படம் நல்லா இருந்தனாலதான் ஓடிச்சு. ஒண்ணு எங்க அண்ணன் துப்பாக்கி கொடுத்தவன் தான் ஓடிச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடப்பாறை கொடுத்தாரு, AK-47 கொடுத்தாரு, வீரங்கி கொடுக்க போறாரு. அடுத்து அமரன் படம். அமரன் ஒரு நல்ல படம். அதுவும் பயோபிக் தானா? பயோபிக் பாருங்க, அடுத்தும் பயோபிக் தான். ஒரு அவர் பேர் வந்து முகுந்த் வரதராஜ். அவருடைய கதை நிறைய ஆர்மிஸோட கதைகள் இருந்தாலும் இவர் வந்து ஒரு ஸ்பெஷல்
நான் நிறைய பேத்துக்கு இந்த இதோட நிறைய பெரிய பெரிய கதைகள் இருக்கலாம். ஆனா இது வந்து ஆனா முழுக்க முழுக்க அந்த அவங்களோட ஒய்ஃபோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. அவன் ஒய்ஃப் தான் இந்த கதையை சொல்லி அந்த எடுக்க சொன்னதுனால அப்புறம் இருந்தாலும் அப்புறம் ஆர்மி கேம்ப்ல போய் அவரை பத்தி தெரிஞ்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிதான் அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஃபைட்டா இருக்கட்டும். ஆனா அந்த ஆனா நீ ஃபைட்டு எல்லாம் எது இருந்தாலும் ஒய்ஃப் என்னதான் சொல்லியிருந்தாலும் அந்த அந்த கலர் நிலவரத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அந்த கேம்புக்கு போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. அவங்க கூட பண்ணிடுறாங்க. அவர் நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த பயோபிக்ல வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம நிறைய நமக்கான ஃபிக்ஷன் சேர்க்க முடியாது. ஏன்னா நீ பயோபிக்னு எடுக்கும்போது உண்மையை தான் எடுத்தாங்க. அந்த சீன்ல என்ன மாஸ் வைக்க முடியும் அப்படிதான் அந்த படத்தை நம்ம கொண்டு போய் தவிர அந்த கதையை மாத்த முடியாது. சோ ஒரு நடந்த கதையில வந்து இவ்வளவு அதுவும் இல்லாம அதோட ஆக்ஷன் கூட அதோட இது கிடையாது, மேஜர் கிடையாது. ஒரு லவ் சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க ஒரு லவ் சப்ஜெக்ட். சாய் பல்லவி வந்து நீ யார எவ்வளவு தூக்கி சாப்பிட்டு விட்டாவ. சொன்ன மாதிரி அங்க சிவகார்த்தியன் கூட அந்த இடத்துல லைட்டா மறைஞ்சிட்டாப்புல. ஆமா, அந்த அளவுக்கு சாய் பல்லவி வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பெரிய இம்பாக்ட் பெரிய ஹிட் பண்ண ஒரு கமர்ஷியல் எவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி சின்ன காமிச்சிட்டா. அப்படி உண்மையிலே நல்ல படம், செமையா இருக்கு. நல்ல படம் சொல்லிட்டு அவ்வளவுதான். நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சீமராஜா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளவுதான். வந்து அமரன் படம் எங்களோட ஒப்பீனியன்ல டாப் 5ல 4th பிளேஸ் அமரன். டாப் 3 பார்க்க போறோம். அடுத்து டாப் 3 பிளேஸ் வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு படம். அதாவது எப்படி சொல்லலாம், இந்த டாப் 5ல இருக்க அந்த மிச்ச பேலன்ஸ் 4 படங்களோட ரொம்ப வித்தியாசமான படம். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா ஃபைட் கிடையாது, ஒரு ரொமான்டிக் சாங் கிடையாது, லவ் இருக்கு. லவ் வந்து ஆணுக்கும் பெண் ஒரு புருஷன் முன்னாடி லவர் லவ் அப்படின்னு கிடையாது. எல்லா லவ்ன்றதே லவ்னாலே எனக்கு என்ன நினைச்சிட்டாங்க, ஆண் பெண் வந்து லவ் பண்றா, லவ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது அதை நினைச்சிட்டாங்க. அளவுக்கு வந்து இன்னொரு ஒரு அருமையான ஒரு அர்த்தம், உங்களுக்கு அன்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த லவ் வந்து யாரு மேல வேணாலும் வரலாம். அது இப்ப வந்து அது லவ்னாலே அது வந்து ஆண் பெண் காதலிக்கிறதா லவ் அப்படின்ற மாதிரி. 90s கிட்ல கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 2K கேட்டீங்கன்னா லவ்னா என்ன போடுறது நீ என்ன அது மாதிரிதான் இப்போ 2K இருக்குது. அதனாலதான் அதுக்கான ஒரு படமா கூட இருக்கலாம். அன்புனா சரி, லவ்னா வந்து பாத்தீங்கன்னா அன்பு, அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. லவ்னா டேய் ஒரு பொண்ணு முன்னாடி தெரிய லவ் கிடையாதுடா, இதுவும் லவ் தாண்டான்றது புரியுதா ஒரு படம். இவ்வளவு பேசும்போதே கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன படம். வேற யாரும் இல்ல, கார்த்தியும் அரவிந்த் நடிச்ச மெய் அழகன். ஆமா, ஒரு நல்ல படங்க, அருமையான. என்னன்னா இப்ப வந்து இப்ப மெஜாரிட்டி படங்கள்ல வந்து இந்த ரிலேஷன் ஒரு ரிலேட்டிவ் அப்படின்னாலே வந்து ஒரு டாக்ஸிக் மாதிரி காமிச்சிட்டாங்க. ரிலேட்டிவ் அதுக்கு வந்து ஒரு கெத்து. நானும் ரிலேஷன்ஷிப் நான் வந்து இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மதிக்கிறதே இல்லை. உன்னை மதிக்காதவன நீ மதிக்காத, அது நல்ல விஷயம் சரியா. உன்னை மதிக்கிறவன் உனக்கு மதிப்பு கொடுக்குறவன் உங்களை பாசத்துக்கு மதிக்கலாம் சரியா. ரிலேட்டிவ்ன்ற பேர்ல வந்து அதாவது நீ ஒரு ஆளு அப்படின்னு பேசுறவங்ககிட்ட நீ கண்டிப்பா பேசி ஆகணும். அந்த இடத்துல நீ அதுதான் பிரச்சனையே அப்படின்ற அந்த இடத்துல நீ பேசிதான் ஆகணும். ஏன்னா ஒரு யாருமே இல்லாம ஒத்தையா தெரிஞ்சு என்ன பண்ண போற, அதுக்கு அதை காட்டுறதுக்கான ஒரு படம் தான் மெய்யழகன். இப்ப ஒரு கரண்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க எவ்வளவு முக்கியம். சொந்தக்காரங்க டாக்ஸிக் இருக்காங்க, ஆனா நீங்க அந்த இப்ப சொந்தக்காரங்களே டாக்ஸிக்னு ஆக்கிறாங்க. அப்படிதான் ஆக்கிட்டானுங்க இப்ப படத்துல மேக்சிமம். அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா இதுவும் உண்மை. இந்த அதுக்கு வந்து வேற சைடு இருக்கு. அதாவது ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ். ஆமா, அந்த பாசிட்டிவையுமே இவங்க நெகட்டிவா மாத்திராதீங்கன்றதுக்காக ஒரு சில பாசிட்டிவ் இருக்கு, ஒரு சில ரிலேட்டிவ் நல்லவங்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க ரிலேட்டிவ் சொந்த பந்தமா வாழ்றாங்க, வாழ்க்கை சும்மா தனியா வாழ்ந்துருக்காங்க. எல்லாமே தனிமரமாலாம் வாழ முடியாது. லவ் பண்றேன் அவங்க உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தம் அப்படிலாம் இருக்க முடியாது. நம்மளை சுத்தி சொந்தம் இருந்தாதான் சரியா. ஒரு 2 பேரும் மாத்தி இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கோவம் வந்து மாறி கடிச்சு வச்சுக்கிறீங்க. ஆனா இதுல ஒரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 ஆம்பளையால் உட்கார்ந்து பேசுறத எப்படி இவ்வளவு நேரம் நம்மளால உட்கார்ந்து பொறுமையா பார்க்க முடியுது. அது வந்து அந்த டைரக்டருடைய திறமைன்னு நம்ம சொல்லலாம். ஒரு 2.5 மணி நேரம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன்டா முடிச்சிட்டீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தாங்களான்ற மாதிரி
ஒரு 2 நாள் ஆச்சு எனக்கு அந்த படத்துல இருந்து வெளியே வர்றது. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். நானுமே நிறைய சொந்தத்தை வந்து ரொம்ப தரைக்குறைவா பேசியிருக்கேன். அப்படின்னும் போது என்னத்த சாதிக்க போறோம், என்னத்த கொண்டு போக போறோம், போய் தொலைறாங்க, என்னமோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கதான் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. அந்த இந்த டைலாக் அந்த படத்துலயே வரும். ஏதோ பண்ணிட்டாங்க, கடைசி வரைக்கும் மறக்க போறாங்க, மன்னிச்சிருங்க. அதே மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த பாட்டு, அதுல சத்தியமா சொல்றேன், அந்த சீனோட அந்த படம் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்மளுக்கே கண்ணு கலங்குது. அது ஆண்டவருடைய மகிமை. மெய்யழகன் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் டாப் 2 செகண்ட் பிளேஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பேருக்கும் மோஸ்ட் ஃபேவரேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து இந்த ஆடியன்ஸ் தான் பிடிக்கும், இந்த ஆடியன்ஸ் பிடிக்காதுங்க, உங்க பார்க்க மாட்டாங்க. ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லாம் கிடையாது, 3 சென்டர்ல இறங்கி கலக்கிறீங்க. வேற யார் படமும் இல்ல. கெத்து. ஆமா ஆமா, அவன் அட்டகத்தினேச்சு பேரே மாத்துற அளவுக்கு இப்ப வந்து ஒரு இப்ப என்ன சொல்றது, முதல் படம் வந்து ஒருத்தவனுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இப்ப அட்டகத்தி தினேஷ், புரட்டா சூரி, வேற அந்த மாதிரி படம் செட்டில் ஆயிடுச்சுன்னா அது மாத்துறது ரொம்ப கஷ்டம். சோ வந்து இவன் அசல்ட்ட கெத்துன்னு மாத்தி விட்டான். மத்தியா வந்து பேரு அட்டகத்தின்னு தினேஷ் இருந்துச்சு, அது கெத்துக்கும். அப்படியே அட்டகத்தி இருக்கிறதே வேஸ்ட்னா அட்டகத்தி தான். சரியா, இப்ப அதுக்கு அப்படியே அதை கெத்தா பாத்திட்டாரு பேரையே. சோ வந்து அந்த அளவுக்கு அந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு கெரியர்ல முக்கியமான படமா இருந்துச்சு. படமும் நாளா நின்னுகிட்டே பார்த்த படம்டா அது. அந்த ஸ்கிரீன் பிளே, அது கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த மாமனாருக்கும் மருமகனுக்குள்ள அதெல்லாம் நல்ல செம ட்விஸ்ட். அது வந்து வாழ்க்கையிலே நார்மலா எல்லாத்துக்குமே நடக்கும். மாமனாருக்கு மருமனை பிடிக்காது, மருமனுக்கு மாமனார் பிடிக்காது, ஆனா மகனுக்காக பொறுத்துட்டு போவாங்க. ஆமா, இவன் பொண்டாட்டி கண்டி பொறுத்துட்டு போவேன். அதே கான்செப்ட் தான் இந்த படத்துலயே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, ஏண்டா நான் என் மாமனை தூக்கி போட்டு மீட்பேன்டா, நீ என்னடா வந்து மிதிக்க வர அப்படின்னு சொல்லி நம்ம சட்டையை பிடிச்சி அடிக்க போவோம். அதே மாதிரி மருமையை நான் 1000 பேசுவேன், மருமையை பின்னாடி இருந்தப்ப அசிங்கம் அறிவேன், அதே நீ பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன், ஏன்னா அது ஏன் மருமை அப்படின்றது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா. அது வந்து நல்லா ஒரு அருமையா காட்டியிருப்பாங்க, செம்மையா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அதுல கேரக்டர் எல்லாருமே எவனும் ஒருத்தன் கூட வேஸ்ட்னு சொல்ல முடியாது. சோ எல்லா கேரக்டரும் வந்து முகம் தெரியாத பாத்தீங்கன்னா அதுவா இருக்கட்டும், ஐஸ்கிராம் கூட வர பப்பு சரவணனா அவரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்ததை வந்து அவங்க வந்து அதாவது அது ஸ்டேபிளா கொண்டு போறது எல்லாத்தையும் தூக்கி மேல வச்சுட்டேன், டாப்ல தூக்கி வச்சுட்டு செம்மையா இருந்துச்சு. எல்லாரோட கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. ஓவராலாவே படம் வேற லெவல். சோ இதான் செகண்ட் பிளேஸ் எங்களோட நாங்க கொடுத்துருக்கோம். செகண்ட் பிளேஸ்ல அப்பர் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா டாப் ஃபர்ஸ்ட் என்ன படம் இருக்குன்னா, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல பார்த்தது கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா என்னடா அப்படின்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கான ஒரு தமிழ் படம். ஆமா, அதாவது கதை நீ ஹாலிவுட் ரேஞ்சுனா அந்த ஹெலிகாப்டர் பறக்க வருது, அவதார் மண்ணுக்குள்ள பறந்து வருது, அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில சத்தியமா பார்த்தது நான் மிரண்டு போன ஸ்கிரீன் பிளே. அதாவது அந்த சுத்தல் விடுவாங்க, எப்படி யோசிச்சாங்க இல்லடா, சுத்தல் வந்து நம்மளும் சுத்தாம புரிஞ்சிருச்சு. நீ அது வந்து இப்ப இந்த இதுவே ஒரு காம்ப்ளிகேட்டான ஸ்கிரீன் பிளே தான். அத வந்து நீ பாமர மக்களுக்கு புரிய வச்சு அத கிட் பண்றது வந்து இப்ப மாநாடு வந்து நான் இதுக்கு அதுக்கு மாநாடு சம்பந்தம் கிடையாது. மாநாடு வந்து ஒரு டைம் லூப் படம், சரிங்களா. அந்த ஸ்கிரீன் பிளே வந்து டைம் லூப் நமக்கு புரிய வைக்கிறது தான் அந்த டைரக்டர். பிளஸ் அதுவும் அந்த மாதிரி ஒரு டைம் லூப் படத்தை வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு புரிய வச்சு அதையும் ஹிட் பண்ணாங்க. ஆனா இது வந்து அதுக்காட்டி முரட்டத்தரமான ஸ்கிரீன் பிளே. சுத்தல் இருக்கா, பாட்டு இருக்கா, பாட்டு இருக்கு, நடிப்பு இருக்கா, எல்லாமே எனக்கு இல்லாம உருப்படியாதுல வேற நடிச்சிருக்காரு. யாரும் வேற யாரும் இல்ல, நம்ம பிக் பாஸ் நாயகன் கமல் இல்ல இந்தியன் 2 இப்ப இருக்கக்கூடிய பிக் பாஸ் நாயகன். இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லிட்டு நம்ம பேசுறது வேற யாரு பார்த்தேன். சுத்தல அது வந்து அது படம் சுத்தல் கிடையாது, நம்மள சுத்த விட்ட படம். அது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நாயகன், மக்கள் செல்வன் அவரோட படம், விஜய் சேதுபதி அவருடைய மகாராஜா அவர்தான் ஃபர்ஸ்ட் இடம். பேருக்கு ஏத்த மாதிரி மகாராஜா தான் படம் வேற லெவல். அந்த நிறைய வந்து அது கில்ட்டியா கூட கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லத்தனத்தை காட்டின சிங்கம்புலி, அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். நல்லா சிங்கம்புலி எல்லாம் மிரட்டி அந்த அதுதான் சொல்லுவோம். அந்த படத்துக்கு ஏன் ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்துருக்கோம்னா இதுதான், எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான்.
எதுவுமே நீ எதையுமே நீ கணிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு சில பேர் தேட்டர்ல பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணுவாங்க. வந்து அடுத்த சீனை இவங்க தெரிஞ்ச மாதிரி இவங்க என்னவோ டேரக்டர் கூட உட்காந்து ஸ்கிரீன் பிளே எழுதுன மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த சீனு இதுதான் நடக்கணும். ஆக்சுவலா வந்து இது வச்சிருக்க கூடாது. நம்ம ஊர் டைரக்டரே சரியில்லை அப்படின்னு நான் பாக்குறது இல்ல. நம்ம ஊர் டைரக்டரே சரியில்லை, நான் போய் அதுக்கு எதிர்நீச்சலே பரவாயில்ல, எதிர்நீச்சல் பார்க்க போறேன், எதிர்நீச்சல் நாடகம் பார்க்க போயிருவாங்க. அந்த மாதிரி பார்ட் 2 போய்கிட்டு இருக்கு. பாட்டு கிடையாது, தொடர்ச்சி. இது வந்து இதுடைய ஒரு இது உங்களுக்கு வேணும். அதாவது எதிர்நீச்சல் அப்படின்னு எதிர்நீச்சல் ஃபேன்ஸ் நிறைய இருப்பீங்க. டாப் 10ல இருந்து இது ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. எதிர்நீச்சல் வந்து கிடையாது, பார்ட் 2 கிடையாது. அது எதிர்நீச்சல் தொடர்ச்சி விட்டதுல இருந்து நீங்க விளம்பரத்திலே பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் தொடரும் அப்படின்னா விளம்பரம் பண்றாங்க. அதனால 2 வச்சா இங்க விளங்காதுன்ற வைக்கிறது இல்ல. இதான் வந்து எங்களோட டாப் 5 முரட்டு படங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ் மகாராஜா, செகண்ட் பிளேஸ் ரப்பர் பந்து, டாப் 3 வந்து மெய்யழகன், டாப் 4 அமரன், டாப் 5 வாழை. இதுதான் நீங்க எழுதி வைக்க மறந்துடுவேன் பாத்தீங்களா பாவி. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா முரட்டு படங்கள். அதாவது படம் வந்து ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருந்துச்சு, கமர்ஷியலாவும் நல்லா இருக்கு, கதையாவும் நல்லா இருக்கு, கலெக்ஷன் ஆச்சு, கமர்ஷியலாவும் இருந்துச்சு. மக்கள் தியேட்டர்ல போய் ஃபுல்லா பார்த்தா நல்ல குடும்பமா பார்த்து கொண்டாடும். அவ்வளவுதான். நீங்க எதிர்பார்த்தது ஏன் ஆள் வருது, எங்க அழாதீங்க. அது டாப் 5 வேர்ல்ட் வைட் கிராஸ் கோலிவுட் மூவி வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பா. சோ சைனிங் ஆஃப், நான் கிளம்புறோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டாடா.